முன்னுரிமை வரிசைப்படி குடியரசுத் தலைவர் தான் அந்த நாட்டோட முதல் குடிமகன் அப்படின்னு சொல்றாங்க. முன்னுரிமை வரிசைப்படி குடியரசுத் தலைவர் தான் நாட்டின் முதல் குடிமகன் ஆவார். நாட்டுரிமை, குடியுரிமை அப்படின்னு 2 இருக்கு. நாட்டுரிமை அப்படின்னா அவங்களோட பூர்வீகம், பிறப்பு, அவங்களோட இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் நிலை தான் நாட்டுரிமை. நாட்டுரிமை அப்படின்னா அவங்க அந்த நாட்டில் பிறந்திருக்காங்க, அவங்க பூர்வீகமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த நாட்டுரிமை அப்படின்னு சொல்றாங்க. அதே வெளிநாட்டில இருந்து ஒரு இடத்துல வந்து தங்குறாங்க, சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அது குடியுரிமை எனப்படும். சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது குடியுரிமை எனப்படும். ஒருவர் தனது நாட்டுரிமையை வந்து மாற்ற முடியாது, ஆனால் தனது குடியுரிமையை வந்து மாற்ற முடியும். அதாவது நாட்டுரிமை அவங்க அங்கே பிறக்கிறாங்க, அவங்களோட பூர்வீகம் அதுதான் அப்படின்னா அந்த நாட்டுரிமை வந்து மாற்ற முடியாது. ஆனால் குடியுரிமை வந்து நம்ம ஒரு நாட்டில் இருந்துட்டு கொஞ்ச நாள் இருப்போம், அவங்க குடியுரிமை பெற்றிருக்கோம், வேற நாட்டுக்கு போனோம்னா அதை மாற்றுவோம். அதனால குடியுரிமை வந்து என்ன மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. வெளிநாடு வாழ் இந்திய தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. பிரவாசி பாரதிய தினம் அப்படின்னு சொல்றாங்க. வெளிநாடு வாழ் இந்திய தினம். இந்த தினம் வந்து எந்த நாளை வந்து இந்த தினமாக கொண்டாடுறாங்க அப்படின்னா மகாத்மா காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை தந்த தினத்தை தான் என்ன சொல்றாங்கன்னா வெளிநாடு வாழ் இந்திய தினமா அந்த தினத்தை வந்து வெளிநாடு வாழ் இந்திய தினமா வந்து கொண்டாடுறாங்க. அது என்ன தேதி அப்படின்னா ஜனவரி 9ஆம் நாள் தான் வெளிநாடு வாழ் இந்திய தினமா கொண்டாடுறாங்க. இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரவாசி பாரதிய தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அந்த தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. எந்த அமைச்சகத்தினால்னா வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினால். இந்த தினம் இந்தியாவின் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களின் பங்களிப்பினை பெறும் வகையில் கொண்டாடப்படுகிறது. இது மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினமான ஜனவரி 9ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது.